الحمد لله رب العالمين والآخرة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم في غزوة حنين: أنا النبي لا كذب أنا ابن المطلب. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قبل الحيلة أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக. அவரின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பரிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேர்க்குமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்துதித்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 3வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் பொருட்டினாலும் அதிலும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், கந்திஷ்டிகள் போன்ற அனைத்து விதமான தீங்குதல்கள் விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான உம்மத்தாகிய நம்மை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை அவர்களை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய ஜும்ஆவில் நாம் பேச இருக்கக்கூடிய விஷயம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எத்தகைய ஆற்றல்களை, எத்தகைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அவர்களுடைய முஅஜிஸாக்கள் என்ன என்ன என்கிற விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த முஅஜிஸா என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெரும் கடல். அதை நாம் குறிப்பிட்ட குறுகிய நேரத்தில் சொல்லி முடிப்பதற்கு சாத்தியம் இல்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆயுள் முழுவதையும் அதற்கென்று செலவழித்தாலும் அது முடிய போவதில்லை. அவ்வளவு பெரிய ஒரு தலைப்பு. இருந்தாலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றிய அந்த சிந்தனைகள், அவருடைய கண்ணியங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஊறி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைய தினம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதங்கள், முஅஜிஸாக்களை நாம் பார்க்கிறோம்.
இதை நாம் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தெந்த விதங்களில் எல்லாம் இழிவுகளை தர முடியுமோ, இழிவுகளை ஏற்படுத்த முடியுமோ, அந்த விதங்களில் எல்லாம் யூதர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலும் யூதர்கள் செய்த பெரிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வேதங்களில் கையாளல் செய்தார். அந்த கையாளல் செய்த விஷயங்களில் 100% உள்ள விஷயங்கள் என்னன்னு சொன்னா, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வர்ணனை, அந்த வர்ணனையை அந்த வேதங்களில் இருந்தும் மாற்றி அமைத்தார்கள். ரசூலுல்லாஹி இப்படி இருப்பாங்கன்னு ஒரு வர்ணனை இருக்கும், அந்த வர்ணனையை மாற்றி அமைச்சாங்க. ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளை இந்த உம்மத்து தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மாற்றி அமைத்தார்கள். அதே ஒரு செயலை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய யூத கைகூலிகள், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான், அவர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அவர்கள் ஒரு நபி, அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் யதார்த்தத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நம்முடைய சிற்றறிவை கொண்டு நாம் சிந்தித்தோமே ஆனால், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுக்கு கூட பல நேரங்களில் விளங்கல ரசூலுல்லாஹ்வுடைய யதார்த்தம் என்ன என்பது. சில சஹாபாக்களுக்கு சில விஷயங்களை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அதை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு அறிவாற்றல் என்பது மனித குலத்திற்கு கிடையாது. மனித குல சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விதத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான, இன்னும் கணக்கிட முடியாத எத்தனையோ முஅஜிஸாக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த முஅஜிஸாக்களை இந்த சமுதாயம் எந்த இடத்துல எடுத்து பேசுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க கொண்டு வந்த வழி இப்படிதான் நடக்கணும், 100% இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்க தவிர, அவர்களுடைய யதார்த்தம் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை இன்றைய சமுதாயத்தில் மறைக்கப்பட்டு வருகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் எத்தனை கராமத்துகளும் சரி, எத்தனை முஅஜிஸாக்கள் வந்தாலும் சரி, எல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட பிச்சை. ஏன் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், குல்லு ஷைஇன் ஹலக மின் நூரி, எல்லா வஸ்துக்களும் என்னுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றன, என்னுடைய நூறு அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வஸ்துக்களுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் அந்த நூறிலிருந்து வந்த விஷயங்கள், குறிப்பாக நபிமார்கள் செய்த விஷயங்கள் அனைத்துமே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வராசத்து தான். வலிமார்கள் செய்கிற கராமத்தும் அந்த அடிப்படையில் உள்ளதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முஅஜிஸாவுடைய வெளிப்பாடு தான் வலிமார்களுடைய கராமத்து. ஆக இந்த வலிமார்களுடைய கராமத்தும் நபிமார்களுடைய முஅஜிஸாத்துகளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற முஅஜிஸாக்களில் 100% இருக்குமான்னு சொன்னா அது கூட கிடையாது. எந்தெந்த முஅஜிஸாக்கள் எந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா முஅஜிஸாத்துகளை விடவும் சிறந்த ஒரு முஅஜிஸாவை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இதைதான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு நீண்ட ஸலவாத் சொல்லுவாங்க. அந்த ஸலவாத்தில் வரக்கூடிய விஷயம் இஹ்யா உலூமுத்தீன் கஸாலி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஸலவாத்தை நீண்ட ஒரு ஸலவாத், அதுல ஒரு பகுதி எப்படி வருதுன்னு சொன்னா, நபிமார்களுடைய முஅஜிஸாக்களை குறித்து பேசுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முஅஜிஸாவை கொடுத்திருந்தான். அவங்களுடைய அசாவை, கைத்தடியை கொண்டு கல்லில் அடித்தால் அந்த கல்லில் இருந்து தண்ணி வந்தது. குர்ஆன் பேசுகிறது. அது என்ன அற்புதம் நாயகமே, உங்களுடைய ரத்தமும் சதையுமான அந்த கையில் இருந்து அல்லாஹ் தஆலா தண்ணியை கொடுத்தாங்க, இதை விடவா அது பெரிய முஅஜிஸான்னு கேட்டாங்க. அதற்கடுத்து பேசுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடிய ஆடலை கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சரியம் நாயகமே, இறந்து போன ஆடு, சமைக்கப்பட்டிருந்த ஆடு அந்த தட்டில் இருந்து கொண்டு பேசியது, யா ரசூலல்லாஹ் என் மீது விஷம் தடவப்பட்டிருக்கிறது,
முழுமையான ஆடு கூட கிடையாது. முழுமையான ஆடு இருந்தால் அது வாயிற்கு பேசும். ஆனா அங்க இருக்கிறது சதை துண்டு. அந்த சதை துண்டு பேசுகிறது, யார சூழலா என் மீது விஷம் தடவப்பட்டிருக்கிறது, அந்த விஷத்தை நீங்கள் உட்கொள்ளாதீர்கள் என்று அந்த சதை துண்டு பேசியது. இந்த சதை துண்டு பேசியதை விடவா அந்த மையத்து பேசியது பெரிய விஷயம். இப்படி பல வர்ணனைகள். இப்படி எந்த ஒரு முஅஜிஸாவை எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முஅஜிஸாக்கு நிகராக இது வர முடியாது. அதுல பெரிய முஅஜிஸா என்னன்னு சொன்னா குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வின் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தை. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் தவறாக பேசியது கிடையாது. அந்த வார்த்தை பொய்யானதும் கிடையாது. இது பெரிய முஅஜிஸா. அந்த நாவை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வமா யன்திகு அனில் ஹவா. அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய மனோ இச்சையின்படி பேசுவதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அது அல்லாஹ் தஆலா அவர்களை பேச வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ரசூலுல்லாஹ்வுடைய நாவல யார் பேசுறார்? அல்லாஹ் பேசுறார். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவில் இருக்கும் அந்த வார்த்தைகள் உண்மையான வரலாறுகள் ஏதும். எத்தனையோ வரலாறுகளை நாம் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுராமத் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸாக்களை பற்றி பல கிதாபுகள் வந்திருக்கிறது. இமாம் பைஹகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதின தலாயிலுன் நுபுவா, கஸாயிஸுல் குப்ரா போன்ற பல கிதாபுகள் இருக்கிறது. ஆனா அதுல இருந்து நம்ம எடுத்து காட்டணும் வைங்களேன், புகாரில இருக்கான்னு கேட்பாங்க. புகாரில் இருக்கக்கூடிய விஷயம், அந்த விஷயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிஸாவை பற்றி எப்படி சொல்கிறார்கள்? பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டாங்க, சித்தீக் நாயகமே, நீங்களும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு போனீங்க இல்லையா? அந்த ஹிஜ்ரத்துக்கு போனதுல சௌர் குகையில தங்கினதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது எப்படி எல்லாம் சென்றீர்கள், அங்கு என்னவெல்லாம் நடந்தது என்பதாக கேட்கும் பொழுது அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த குகையில் நாங்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தோம். அந்த தங்குதலுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பயணத்தை எப்படி அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், பயணத்தில் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் பயணம் செய்வோம். சில நேரங்கள் பகல்ல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்கிறது. அந்த உச்சி வெயிலில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வருகிற வழியில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸா என்னவென்று சொன்னால், வழியில் ஒரு பாறை மேல போச்சு. ருஃபிஅத் லனா ஸம்ரத்துன், எங்களுக்காக வேண்டிய ஒரு பாறை வெளியே வந்தது. அந்த பாறை அந்த சூரியனுடைய வெயிலை தணிக்கக்கூடியதாக இருந்தது. சுற்றி எந்த ஒரு நிழலும் கிடையாது இந்த பாறையுடைய நிலையில் தவிர. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்க வைத்துவிட்டு நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், சற்று பொறுங்கள், இடத்தை சுத்தம் செய்துவிட்டு நான் வருகிறேன் என்பதாக சொல்லிட்டு போய் சுத்தம் செஞ்சுட்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இப்போ நீங்க படுத்துக்கோங்க, சுத்தி எதிரிகள் யாரும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறைக்கு கீழே படுக்கிறார். படுத்த பிறகு அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றியும் அழைத்து தெரிந்து பார்க்கிறார்கள். வழியில ஒரு ஆளை பார்க்கிறாங்க, ஆடு மேய்க்கக்கூடியவர். அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் கேட்டாங்க, உன்னுடைய ஆட்டில் பால் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது, நான் கறந்துக்கவா? சரி கறந்துக்கோ. அந்த பாலை கறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தை வச்சு தான் உது செய்வாங்க. அந்த பாத்திரத்திலும் இருக்கக்கூடிய தண்ணீரையும் இந்த பாலையும் கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க நாடினேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார். தூங்கிக் கொண்டிருந்த நாயகத்துடைய தூக்கத்தை நான் கலைக்க விரும்பவில்லை. அந்த இடத்தில் நான் நின்று காத்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் எழுந்த பிறகு அந்த பாலை குடிச்சாங்க. குடிச்ச பிறகு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
அபூபக்கரே நமக்கு பயணத்துக்கான நேரம் வரலையான்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன், சற்று நேரத்தில் சூரியன் சாய்ந்தது. அந்த சூரியன் சாய்ந்த பிறகு நாங்கள் பயணத்துக்கு புறப்பட்டோம். அப்படி போகிற வழியில் தான் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்குறாங்க. பின்னாடி குடிக்கிறதுல திறந்துட்டே வராங்க. அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எதிரி வருகிறார், எதிரி நம்மை பிடிக்க வருகிறார் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், கோயிலில் இருக்கும் பொழுது இதே வார்த்தை தான் வந்தது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க. சொல்லி முடிச்சு அடுத்த வார்த்தை சொன்னாங்க, யா அர்த குதி, பூமியை அவரை புடின்னு சொன்னாங்க. அவர் ஒரு குதிரையில வந்துட்டு இருந்தாரு. அந்த குதிரை உள்வாங்கப்பட்டது, வயிறு வரை மண் வந்து வச்சது. அவ்வளவு அந்த அளவுக்கு பூமி பிடித்து கொண்டது. இதே போன்று 3 முறை நடக்கிறது. அந்த 3 முறை நடந்ததற்கு பிறகு 3வது முறையாக அவர் சொல்கிறார், சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர், நீங்களும் உங்களுடைய சாஹிபும் உங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எனக்கு பதுவா செய்யறீங்க போல தெரியுது. யதார்த்தத்தில் சொன்ன போனா பதுவா செய்யல, பிடிக்க மட்டும்தான் சொன்னாங்க. இந்த பிடிச்சதுல வந்த விளைவு தான் இது. நீங்கள் பதுவா செய்கிறீர்கள் போல் தெரிகிறது, எனக்கு ஆல்ரெடி துவா செய்யுங்க, நான் திரும்பி வரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேல உன்னை பிடிக்காது, நீ போய்க்கோ அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, சுராக்காவுடைய கையில் கிஸ்ராவுடைய 2 கேடயங்கள் கையில் இருந்தால் இப்படி இருக்கும். கிஸ்ராவுடைய 2 அலங்கார கேடயங்கள், அந்த வளையல்கள் உன்னுடைய கையில் இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை உண்மைப்படுத்துகிறான். எப்படி என்று சொன்னால், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் கிஸ்ராவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றும் பொழுது அந்த இடத்தில் அந்த 2 கேடயங்கள், கிஸ்ராவுடைய 2 வளையல்கள், தங்க வளையல்கள் வருகிறது. காப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த காப்பு வருது. அந்த காப்பை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை உண்மைப்படுத்தும் விதமாக அந்த காப்பை சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போட்டுட்டார். ஆண்களுக்கு தங்கம் ஹராம். அந்த தங்கத்தில் இருந்த காப்பை ஒருவருக்கு மட்டும் அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்தார் என்று சொன்னால் அது சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் வந்த வார்த்தை அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தை மட்டும் இல்லை என்று சொன்னால் ஆண்கள் யாருமே தங்க போட்டுக்க முடியாது. இந்த ஒரு வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காப்பை உங்களுக்கு அணிவித்தால் நன்றாக இருக்குமே என்ற அந்த வார்த்தையை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான்னு சொன்னா அவர் அதை அணிந்திருக்க முடியாது என்பதாக சொன்னார். இப்படி இந்த நிகழ்வுகள் இருக்க, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொன்னா கூட அது நடந்துடும். ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூர பயணம், அந்த பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது மதீனாவை நெருங்கும் பொழுது ஒரு கெட்ட வாடை, துர்நாற்றம் வீசு. அப்ப அந்த துர்நாற்றத்தை பார்த்த நாங்கள், அந்த துர்நாற்றம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பயணித்து வரக்கூடியவர் அதை நுகர்ந்தால் அங்கேயே மௌத்தாயிடுவார். அந்த அளவுக்கு மோசமான ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்தை பார்த்த நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாற்றம் பேசுகிறது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவில் பெரிய ஒரு முனாஃபிக் மௌத்தாயிருக்கிறார். அந்த முனாஃபிக்குடைய மௌத்திற்காக வேண்டி வீசக்கூடிய துர்நாற்றம் என்று சொன்னார்கள். நாங்கள் அதே போன்று மதீனாவிற்கு சென்று பார்த்தோம். அந்த இடத்தில் முனாஃபிக்குகளுடைய பெரிய ஒரு தலைவன், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் கிடையாது, வேற ஒரு தலைவன். அந்த தலைவன் மௌத்தாயிருந்தான். அந்த தலைவனுடைய மௌத்துக்காக வேண்டி வீசுகிறது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை உண்மையானதை நாங்கள் கண்ணால் கண்டோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்திகளை சொல்கிறார்களோ அதில் கொஞ்சமும் தடுமாற்றமோ சின்ன ஒரு மாற்றமோ இல்லாமல் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சஹாபாக்கள் பெற்றுக் கொண்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பத்ருடைய களம், அந்த பத்ருடைய களத்துல சொன்னாங்க இல்லையா, இந்த காஃபிர்கள் இந்த இடத்துல மௌத்தாவாங்க, இந்த இடத்துல கிடப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் குறித்தார்களோ அதே இடத்துல அவங்க இருந்தாங்க.
இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளையும் முன்னாலேயே சொல்லக்கூடியவர்கள். நம்ம இதுல மௌலூதுல கூட சொல்றாங்க இல்லையா, ஆலிமு சிர்ரி வ அஃபா, மறைவானவற்றையும் ரகசியங்களையும் அறியக்கூடிய நாயகம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல் கிடையாது, இல்முல் கைப் கிடையாது பேசியிருக்கிறார். நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொந்தமாக்கி கொடுத்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு ஒரு வீடு, அது நமக்கு அல்லாஹ் தஆலா சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வீட்டை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்னுடைய வீடுன்னு சொல்லுவோம். அதே வேற ஆளுடைய வீட்டை பார்க்கிறோம், இது இவருடைய வீடு பார்த்து நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் தான் சொல்லி சொந்தமாக்கி கொடுக்கிறார். ஆனால் யாருக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறானோ அவரோட சேர்ந்து நம்ம அதை பேசுவோம். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ஞானங்களை, மறைவானவற்றை அறியக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த ஞானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நாம் பேசுகிறோம். இது என்ன தவறு? ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு வார்த்தையை, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. யார் இல்லைன்னு சொன்னாங்க? எல்லாமே அல்லாஹ்விடத்துல வருது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த விஷயத்தில் நாங்கள் அதை சொல்வதில் என்ன தவறு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானவற்றை அறியக்கூடியவர்கள். அதை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அதுக்கு சாட்சி. புகாரில் வரக்கூடிய செய்தி, அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் என்னோடு சேர்த்து ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், இப்படி 3 சஹாபிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க. அப்படி அழைச்சிட்டு சொன்னாங்க, அலி அவர்களே, நீங்கள் மக்காவை நோக்கி போகணும். நீங்க எதை நோக்கி போகணும்? மக்காவை நோக்கி போகணும். அப்படி மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ரௌதத்து ஹாஃப் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு பெண்ணை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தை நீங்கள் இடத்துல கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அது சொல்லி முடிக்க கூட இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த பெண்ணை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பெண்ணிடத்தில் இந்த இடத்தில், அவருடைய இடத்துல இந்த இடத்துல ஒரு கடிதத்தை வச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய துணியில வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. இப்படி குறிப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று நாங்கள் சென்றோம். ரௌதத்து ஹாஃப் அப்படிங்கிற பகுதியை அடையும் பொழுது அந்த இடத்தில் ஒரு பெண்ணை பார்த்தோம். அந்த பெண்ணிடத்தில் நாங்கள் கேட்டோம், உன்னிடத்துல ஏதாச்சும் கடிதம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். அப்படி கேட்கும்போது அந்த பெண் சொன்னால், என்னிடத்துல எந்த கடிதமும் கிடையாது. எங்க போயிட்டு இருக்கிற? மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிற. அப்படி நீ மக்காவை நோக்கி போறதா இருந்தா உன்னிடத்துல ஒரு கடிதம் இருக்க வேண்டும். அந்த கடிதத்தை நீ கொடுக்கிறாயா, நாங்கள் எடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. இல்ல, மறுபடியும் சொல்றாங்க, இந்த கடிதம் இடத்துல கிடையாது, எந்த ஒரு கடிதமும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில், இந்த பெண்ணிடத்தில், இந்த இடத்தில், அவருடைய உடையில் இந்த இடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதை நீ எடுத்து கொடுக்குறியா, நான் எடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. அதை பார்த்து அந்த பெண் ஆச்சரியத்தோடு அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த கடிதத்தை பிரித்து கூட பார்க்காமல் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கொடுக்கிறார். கொடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிரிச்சு படிக்கிறாங்க. அதை பிரிச்சு படிக்கும் பொழுது அந்த கடிதம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், ஹாத்திப் பின் அபீ பல்தா ரலியல்லாஹு தஆலா, அவர் சஹாபி தான். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களில், ரகசியங்களில் சில ரகசியங்களை மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு செய்தியாக அனுப்புறாங்க. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குமே தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சது மட்டும் இல்ல, அது யார் கொண்டு போறாங்க, எந்த வழியா போயிட்டு இருக்கிறாங்க, எந்த இடத்துல இப்ப கிளம்புனா எந்த இடத்துல போய் பிடிக்க முடியும், அந்த கடிதம் எந்த இடத்துல இருக்கிறது என்கிற பல விஷயங்களையும் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அந்த கடிதத்தை பிரித்து படிக்கும் பொழுது அதில் முஷ்ரிக்கீன்களுக்கு செய்தி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர் தந்திரங்கள் என்ன, போர் ரகசியம், ஒரு நாட்டுடைய ராணுவ ரகசியத்தை அனுப்புறது எவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த இடத்தில் இந்த செய்தியை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், உங்களுடைய தலையை நான் எடுத்து விடுகிறேன். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் சஹாபி. பத்ர் சஹாபாக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடம் நமக்கு ஒரு ஆதாரம். எந்த ஒரு தவறை செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விட்டான் என்கிற ஒரு சுபச்சோபனத்தை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தலையை வெட்டி எடுக்கவா என்று கேட்கும் பொழுது பதிலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு ஷஹீதன் மின் பத்ர். அவர் பதிலில் ஷஹீதாக இருக்கிறார், அதாவது பதிலில் கலந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய தலையை கொள்வது சரியான விஷயம் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார். தடுத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் செய்கிற இந்த செயல்கள், நான் என்ன எழுதினேன், என்ன செய்தி கொண்டு போகப்பட்டது, யாரிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது, யாருக்கு நான் எழுதினேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது தெரியும், உங்களுக்கு தெரியும் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய சில உறவினர்கள், என்னுடைய சில சொத்துக்கள், சில உறவினர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் இந்த செய்தி அனுப்பினேன். இந்த செய்தி பெரிய விஷயமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எழுதினாலும் என்ன செய்தாலும் அது உங்களுக்கு தெரிந்துவிடும். அது எனக்கும் தெரியும். யார் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியும் என்பதும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கையில் நான் இப்படி செய்தது எனக்கு பெரிய ஒரு தவறாக தெரியவில்லை. என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மன்னிச்சு விடுறாங்க. இந்த இடத்துல நமக்கு தெரியக்கூடிய விஷயம், இந்த சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு ரகசியமான விஷயங்கள், எவ்வளவு ரகசியமாக நாங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு செய்தி கிடைத்து விடும். அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து விடுவான். அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த தைரியத்தில் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இல்முல் கைப், மறைவானவற்றை அறியக்கூடிய அந்த ஆற்றல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதை அல்லாஹ் தஆலா சத்தியப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த ஹந்தக் அகல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகல் தோண்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாறையை பிளக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாறை பிளந்த பிறகு அந்த பாறையிலிருந்து ஒரு நூறு வெளிப்பட்டது. அந்த நூரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஷாம், ரோம் தேசங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படக்கூடிய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கு இருந்த நிலைமை என்ன, அங்கிருந்த படைகள் எத்தனை இருக்கும் சொல்ல போனால், காபிர்களுடைய முஷ்ரிக்கீன்களுடைய படைகளுக்கு 125% தான் முஸ்லிம்களுடைய படை. 3 மடங்கு பெரிய படையாக தான் காபிர்களுடைய படை இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு முன்னறிவிப்பாக சொன்னாங்க. முஅத்தா போர், அந்த போர் நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்ல கலந்துக்கல, மதீனா ஷரீஃபில் இருக்கிறார்கள். அப்படி மதீனா ஷரீஃபில் இருக்கும் பொழுது அந்த போருடைய வர்ணனை பற்றி சொல்றாங்க, அந்த போரில் கலந்து கொண்டவர்கள் சஹாபிகள் 3000 பேர். முஅத்தா போர்ல கலந்து கொண்டவங்க சஹாபிகள் 3000 பேர். ஆனால் எதிரிகள் 1,00,000 பேர். எங்க இருக்குது? 100% சஹாபிகள் 3000 பேர், ஆனால் எதிரிகள் 1,00,000 பேர். அப்படி இருந்தும் கூட அந்த ஈமானுடைய வலிமையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த போருக்கு போகும் பொழுதே சொன்னாங்க, ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களிடத்துல கொடி இருக்கும். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, உங்களிடத்தில் இந்த கொடி இருக்கும். இந்த கொடி உங்களை விட்டு அகன்று விட்டால், நீங்கள் மௌத்தாகி விட்டால் இந்த கொடி அடுத்து யாரிடத்துல போக வேண்டும்? இதற்கு அடுத்ததாக அந்த கொடி ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போகும். அதற்கடுத்து சொல்கிறார்கள், அவரும் கொல்லப்பட்டு விட்டால்
அந்த இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அபீ ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இடத்துல போனார். அதற்கடுத்தும் அவர்களும் கொல்லப்பட்டு விட்டால் அதற்கடுத்து யாரிடத்துல போகும் என்பதை நான் சொல்லுவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். போர் போயாச்சு, போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரில் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கிருந்து கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். போர் தொடங்கிவிட்டது. அந்த போரில் இப்பொழுது முஸ்லிம்களுடைய கொடி ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருக்கிறது. அவர் போர் செய்து கொண்டிருக்கிறார், கடுமையாக தாக்கப்படுகிறார். அந்த தாக்குதலின் பேரில் அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த கொடியை இப்பொழுது ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கிறாங்க. எங்க நடக்குதுங்க? மொத்தால நடக்குது. ஆனா சொல்லக்கூடிய விஷயம் மதீனா ஷரீஃப்ல உட்கார்ந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாக்கும் அவருடைய அறிவாற்றலும் அவர்களுக்கு இருந்த ஞானமும் எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னாங்க, ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அந்த கொடியை இப்னு அபீ ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்களும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால உட்கார்ந்து சொல்றாங்க, அகத தாலிகர் ரிஹ்யா, அந்த கொடியை இப்பொழுது ஒருவர் எடுக்கிறார். ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் அந்த கொடியை எடுக்கிறது என்றாக சொன்னார்கள். அந்த ஸைஃபுல்லாஹ் யார்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஸைஃபுல்லாவை கொண்டு அந்த வாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாள் என்று யாரை சொன்னார்களோ அந்த வாளை எடுத்தவர்கள், அந்த கொடியை எடுத்தவர்களை பற்றி மறுபடியும் சொல்றாங்க, அந்த வாளை கொண்டு அந்த ஸைஃபுல்லாவை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த போரில் வெற்றியை கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள். அந்த வெற்றியை பெற்று மதீனாவுக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்தார். இவ்வளவு விஷயங்கள், குறிப்பாக நுண்ணறிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதருடைய அங்க அசைவுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி தன்னுடைய அறிவாற்றல் என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த அறிவாற்றல் என்ன என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சில பேர் சொல்றது உண்டு, அதை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மதரசால வந்துதான் உருது கத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. எங்களுடைய மதரசாவில் வந்துதான், இந்தியாவிலே பெரிய மதரசா, அந்த மதரசால இருக்கக்கூடியவங்க சொல்ற வார்த்தை, எங்களுடைய மதரசாவில் வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருது கத்துட்டு போனாங்க. இந்த இடத்துல நம்ம நினைவு வைக்க வேண்டிய ஒரு விஷயம், சில பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, நவரணிப்பா பாட்டு இருக்கு. அந்த பாடல் வரிகள் அவர் பாடின பாட்டு வாய்ஸ் அவரோட தான் இருக்கலாம், ஆனால் அந்த வரிகளை எடுத்து கொடுத்தவர்கள் உலமாக்கள். அதில் நம்முடைய அகீதா ஒளிந்திருக்கிறது. அதில் அவர் பாடுவார், பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லி தரும் தகுதி இந்த துன்யாவில் எவனுக்கும் கிடையாது. அப்படிதான் அல்லாஹ் வச்சிருந்தான். யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்யுங்க, இதுதான் கரெக்ட், அதாவது புதுசா ஒரு கல்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலும் தேடி போனது கிடையாது. எல்லாம் வஹீயின் மூலமாக வந்தது. அதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் கூட. இப்படி சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, அப்படிங்கிற சில குறைகளை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரஜாவை குறைக்க நினைக்கக்கூடியவர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மாற்று மதத்தவர் மட்டும் இல்லை, நம்ம மதத்துல இருந்துட்டு நம்முடைய இஸ்லாமுடைய பெயரை சொல்லிக் கொண்டு யாரெல்லாம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாக பேசுகிறார்களோ அவர்களையும் நாம் புறம் தள்ள வேண்டும். அவர்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் காட்டித் தருவானாக. அந்த அடையாளத்தை கண்டுகொண்டு அவர்களிடமிருந்து முற்றிலுமாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பேசுவதற்கான நேரம் இல்லை, இருந்தாலும் சில விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவர்களுக்கான அடையாளம் என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சரியான முறையில் அது தலைப்பு அமைந்தால் அந்த விஷயத்தை நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அடையாளத்தை காட்டி கொடுத்து அந்த கூட்டத்தை விட்டு அனைவரையும் பாதுகாத்தல்வானாக. அந்த கூட்டத்துடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையில் பார்க்கும்போது அது தெரியாது, போக போக தான் தெரியும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எப்படி சொல்றாங்க இல்லையா, போக போக தான் அவருடைய கொள்கை என்ன, சுயரூபம் என்ன என்பது நமக்கு தெரிய வரும்.
கடைசி நாங்கள் பாட்டில் முடிக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த ஒரு நிலையிலும் நம்முடைய இவரையும் பாதுகாத்தருவானாக. இறை இமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் முகாமான ரோதா ஷரீஃபையும் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கழிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. நாம் இந்த சபையில் ஜும்ஆவுடைய சபையில் எப்படி ஒன்று கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூடி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. இந்த நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வா அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.